படம் சூப்பர் ப்ரோ. என்னன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ் சாங்ஸ்லாம் லோகேஷ் கனகராஜ் வைப்பார்ல டேரக்டர், அவர் வைப்பார்ல சாங்ஸு, அந்த மாதிரி இந்த படத்துலேயும் நிறைய ரெஃபரன்ஸ் சாங்ஸ் வச்சுருக்காங்க. ஜாலியாக நல்லா வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது, எங்கேஜிங்காக, அந்த டைம் போகிறதே தெரியல. அது மாதிரி ஜாலியாக இருந்தது. ரொம்ப மூளையெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணாமல் ஜாலியாக உட்காந்து பார்த்துட்டு போகிற படமாக. அஜித் சாருக்கு நல்ல மைல் ஸ்டோன் வந்து செட் பண்ணதை இன்னும் ஒரு நெக்ஸ்ட் மைல் ஸ்டோன் செட் பண்ணியிருக்காரு ஆக்டிங்கில். நல்லா வந்து என்ன சொல், அந்த குட் பேட் அக்லின்ற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காரு. ஆனால் அஜித் சார் வந்து விடாமுயற்சியில் வந்து ரொம்ப சாஃப்டாக அந்த மாதிரி நடிச்சிருந்தார்ல. இந்த படத்தில் வந்து டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி மாசா அந்த கவுண்டர் கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயம்லாம் சூப்பராக இருந்தது ப்ரோ. நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரொம்ப சாங்ஸ்லாம் ரெஃபரன்ஸ்லாம் வைக்கல. அர்ஜுன் தாஸுக்கு ஒரு 2-3 இடத்துல வச்சுருக்காங்க, அஜித் சாருக்கு வச்சுருக்காங்க. அது தேவையான இடத்துல தான் வச்சுருந்தாங்க. அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இது இன்ஸ்பயர் பண்ணி இன்னும் நிறைய படம்லாம் இந்த மாதிரி வரும். இல்லை, எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பிரிச்சே பார்க்கல. த்ரூ அவுட் எங்கேஜிங்காக தான் இருந்தது. எங்கேயுமே போர் அடிக்கல. கொஞ்சம் என்னமோ எமோஷனல் சீன்ஸ் கொஞ்சம் இருந்தது. செகண்ட் ஹாஃபில் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு.